சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாருங்கள், இன்றைய பதிவுக்கு நாம் செல்வோம். அறிவு திருக்கோயில் கட்டப்படுவதன் நோக்கம் என்ன? கேள்வி. ஐயா, ஆங்காங்கே ஊர்களில் கோயில்கள் ஆயிரம் கட்டியிருக்கிறோம். நாம் அதிலெல்லாம் பயன் கண்டு வருகிறோம். ஆனால் அறிவு திருக்கோயில் கட்டப்படுவதன் நோக்கம் என்ன? மகரிஷியின் பதில். உருவ வழிபாட்டிற்கான கோயில்கள் ஆயிரம் கட்டியிருக்கிறோம். நாம் அதிலெல்லாம் பயன் கண்டு வருகிறோம். ஆனால் அறிவு திருக்கோயில் உலக தொடர்பாக வந்த ஆன்மீக பயணத்திலேயே ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. பல கோயில்கள் விக்கிரக ஆராதனைக்காக கட்டப்பட்டிருந்தாலும் கோயில் என்பதன் அர்த்தத்தை அழிக்கக்கூடிய வகையில் அறிவு திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தி மார்க்கத்திலுள்ள விக்கிரக ஆராதனைகளெல்லாம் பயனற்றது என்று கொள்ள வேண்டாம். அப்படி சொல்லவும் முடியாது. ஏனென்றால் மனிதன் எந்த உருவத்தை வணங்கினாலும் சரி, தன் அறிவைக் கொண்டு வடிவெடுத்துதான் வணங்குகின்றான். இல்லங்களிலே ஒரு புரோகிதர் மூலமாக ஏதேனும் ஒரு சடங்கு செய்தாலும் ஒரு விநாயகர் உருவையோ அல்லது வேறு உருவையோ வைத்து முதலில் ஆவாகயாமி என்று சொல்வார்கள். எனது அறிவை அதில் வைக்கின்றேன் என்பது அதன் பொருள். முடிவில் யதாஷ்டானம் பிரதிஷ்டாப்யாமி என்று கூறுவார்கள். எங்கேயிருந்து கொண்டு வந்தேனோ அறிவை அந்த இடத்திலேயே கொண்டு போய் சேர்த்துவிட்டேன் என்பது இதன் பொருள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எந்த முறையில் இறைவணக்கத்தை நடத்தினாலும் நம் அறிவைதான் விரித்து அவ்வுருவாக்கி அக்குணமாக்கி வணங்குகிறோம் என்பது விளங்குகிறதல்லவா? கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாயங்கே என்று ஒரு கவியில் கொடுத்துள்ளேன். நீங்கள் அறிவு திருக்கோயிலுக்கு வந்து எளிய முறை உடற்பயிற்சி கற்று உடல்நலம் பெற்றும், எளிய முறை குண்டலினி தவம் பயின்று மனவளம் பெற்றும், சித்தர்களின் கலையான காயக்கல்பம் பயின்று கருமைய தூய்மை பெறலாம். மேலும் மௌனம் அகத்தாய்வில் கலந்து குணநலப்பேறு பெற்றும் சிறப்பாக வாழ்வதோடு வீடு பேரும் அடையலாம். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனதின் அடித்தளம் இறைநிலை. அலை அலையாய் இயங்கும் மனதடித்தளமே நிலைப்பொருள். அது தெய்வம். கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலைப்பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவெளி உன் அறிவாகும். உனது அலையே மனம். கலை உணர்வார் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலையுருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காதுணர்வோம். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி. சித்தர்கள் அருளால் அனைத்தும் நன்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.